ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியல்ல இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம் இந்த மயிலுக்கு? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மல்லி நாகல்ல எவ்வளவோ சொன்னாங்க, அந்த தினேஷ் நம்பாத, யாரையும் நம்பாதன்னு சொன்னாங்க. ஆனா இந்த மயில் கேட்காத. இப்ப அந்த தினேஷ் கூட ஓடி போயிட்டா. இப்ப தினேஷ் எப்படியாப்பட்டவன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் எப்படா அவனை விட்டு வெளியில வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆனா மயிலுக்கும் ஹெல்ப் பண்ற விதமா அங்க இருக்கிறாங்க, ஹெல்ப்பும் பண்றாங்க. ஆனா வெளியே வர முடியல. அவ வெளியே வந்த சமயத்துல அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன செய்ய முடியும்? இப்ப அந்த தினேஷ அடிச்சுட்டு எஸ்கேப் ஆயிடுறாங்க. அவங்க பின்னாடியே அவங்களோட ஃப்ரெண்ட் துரத்திட்டு வராங்க. நம்ம மயிலும் பாத்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அங்க போயிட்டு ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. ஆனாலும் அதே இடத்துலதாங்க மயங்கி இருக்காங்க. கண் விழிச்சு பாக்குறப்ப அங்கேதான் இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு எழுந்து அங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட இந்த மாதிரி எனக்கு உதவி செய்யுங்க, நான் இந்த மாதிரி ஒரு பையனை நம்பி வந்துட்டேன், என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க, போன் கொடுங்க, ஒரு போன் மட்டும் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் எல்லாருக்கிட்டையும் போன் கேட்கறாங்க. ஆனா யாருமே தர மாட்டேன்றாங்க. அப்புறம் பாருங்க, அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்துட்டு அங்க போறாங்க. அங்க போயிட்டு போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அங்க போலாமான்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ஒருத்தர் தோல் மேல கை போடுறாங்க. அப்படியே பயந்துடுறாங்க மயில். யார் நம்மள இந்த மாதிரி தோல் மேல கை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தீபன் தாங்க. தீபன் தான் தோல் மேல கை போடுறாங்க. என்ன மயில், என்ன இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஹாஸ்டலுக்கு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க உங்க அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம தீபன் கையில தான் நம்ம மயில் மாட்டிக்கிட்டாங்க. மாட்டிக்கினாங்கதான் நம்ம தீபன் கையில இருக்காங்க, சேஃபா தான் ஆயிட்டாங்க. தீபன் கிட்ட இருக்கிறதுனால சேஃபா இருக்காங்கன்னு அர்த்தம். அப்புறம் பாருங்க, அப்புறம் நம்ம இந்த மயிலை தீபன் கூட்டிட்டு போயிட்டு நம்ம மல்லி கிட்ட ஒப்படைக்க போறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, மல்லி ஒரு பக்கம் தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. மயிலோட போட்டோ காமிச்சு எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தீபன் கையில தான் நம்ம மயில் இருக்காங்க. கண்டிப்பா மயில் கால் பண்ணி மயிலுக்கு ஃபோன் கொடுத்து மயில் கால் பண்ணி இந்த மாதிரி மல்லிக்கு ஃபோன் பேசிடுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மயில் தப்பிச்சிடுறாங்க. இதுக்கு தான் நம்ம மல்லியும் நாகவும் இத்தனை டைம் சொன்னாங்கன்றது புரிஞ்சுக்கிறாங்க. சரி வாங்க, என்ன நடக்க போகுதுன்னு எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.